எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு அல்லது லவ் மேரேஜ் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா புதனுடைய இடம் தான். லவ் கன்னிக்கு எப்பயுமே இருக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டுங்க. பெண்கள்னால யோகமும் உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் இதிலெல்லாம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். பயணங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு கன்னிக்கு இருக்கும். இவ்வளவுகள் இருந்தாலும் உங்களுக்கு மனக்கவலை நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு அமையக்கூடிய பேர் அல்லது திருமணம் மற்றும் சனி பகவான் நேராக பார்த்துட்ருக்க மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு சரியாக அந்த ஈக்குவலாக தரமாக பார்ப்பாங்களே. நான் எம்பிஏ அங்கேயே எம்பிஏ படிச்சிருக்கணும், அல்லது நான் டாக்டரு அங்கேயே டாக்டர் தொழில் தான் செய்யணும், இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு ஒரு கட்டுப்பாடு போட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. ஃபைன் டைம் சக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ புத்தாண்டு தமிழில் 40வது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி திதியில் பிறக்குதுங்க. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பு அதிகம். இருப்பினும் அந்த பராபவ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, பல கஷ்டங்களோ பல இன்னல்களோ பஞ்சபூதம் சார்ந்து நிலம், நீர், காற்று, நெருப்பில் ஒரு பூகம்பம் ஏற்படுறது, போர், இது மாதிரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சீற்றங்கள் அப்படி இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு. அரசியல் துறையில் கூட பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருங்க. ஏன்னா கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனத்தில் பிரவேசிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் குரு அதிசாரமாகவும் தன்னுடைய பெயர்ச்சி ஆண்டு பலனாக பெயரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு போவார் ஜூனில். அடுத்து அதிசாரமாக இந்த ஆண்டு கடைசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு அது சிம்மத்துக்கு போயிட்டு வருவார். அப்போ மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துலையும் மாற்றி மாற்றி உங்களுக்கு குருவுடைய அமைப்பு இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சனி பகவானுடைய கிரக அமைப்பு தான் ஆண்டுக்கோள்களாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் டிசம்பர் 5ஆம் தேதி தான் ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க. இந்த ராகு கேது பார்த்திங்கன்னா ராகு கும்பத்தில் இருக்கிறார், கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். அப்போ ரிவர்ஸில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு மகரத்துக்கு வந்துடுவார் ராகு பகவான். இங்கே சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கு போயிடுவார். இப்படி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காலசர்ப தோஷத்தோட ஒரு 7 கிரகங்களும் இந்த ராகு கேது அடைவுக்குள்ளார மொத்தம் 11 விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலவித மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் இது நம்மளுடைய கோச்சார கிரகத்துடைய பலன் தான். ஒவ்வொரு கிரகமும் ஒரு வருஷம் எங்கே ஆண்டுக்கோளாக பயணிக்கக்கூடியது. இப்போ குரு பார்த்திங்கன்னா 16 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அப்படியே மாறி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, 12 ஆண்டுகளுக்கே மாறிடும். அதில் அதிசாரமாகவும் கோச்சார ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் தான் சனி பகவான் 2.5 ஆண்டு ஒருடைய ராசியில் இருக்காப்பார். அப்போ திருக்கணிதம், வாக்கியம், இந்த 2 பஞ்சாங்கத்தைப்படி நம்ம பல மாற்றத்தை நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்க. இத்தனை இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது தமிழ்ங்கிறது சித்திரை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய எந்த ராசியிலனா மேஷம் முதல் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் ஆதிக்கம் அதிபதியான மேஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம சித்திரை மாதம் முதல் தமிழ் மாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நம்ம வழிபாடு அப்படிங்கும்போது சித்திரை அப்படிங்கும்போது மதுரை ஞாபகம் வந்துடணும். அழகருடைய திருக்கோயில் அமைப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்டிகைகள். பொதுவாகவே சித்திரையில் கத்திரி வெயிலாக இருந்தாலும் தமிழருடைய பண்பாடில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் நிறைய உண்டு. அதில் சித்திரை கனி வைத்து
நம்மளுடைய முன்னோர்களுடைய அமைப்பில் நம்ம பாரம்பரியம் தொட்டு வழிபாடெல்லாம் எடுத்து இந்த ஆண்டை வந்து நம்ம நல்ல ஒரு சுபிக்ஷமாக எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் தொழில் வளர்ச்சியும் பணம் நிறைய வருமானத்தையும் கொடுக்க சொல்லி ஈசனாக இருக்கட்டும் அல்லது எம்பெருமான் பெருமாளாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லாரோடைய தெய்வம் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி நம்ம வீடியோக்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம போய் பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிறத விட எப்படியா இருந்தாலும் வந்து உட்காந்துட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நிறைய வந்து தொழில் மாற்றம், இடமாற்றம், உத்தியோகத்தில் ஒரு உயர்வு எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா புதனுடைய அதிபதியே நீங்கள் தானேங்க. அப்போ கன்னி வந்து உங்களுக்கு காலசக்கரத்துக்கு 6ஆம் பாவகமாக வரனால உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்தாவது பல தொழில் மாறக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உத்தியோகம் சார்ந்த முன்னேற்றம் உண்டு, லாபம் உண்டு. நிறைய வந்து உங்களுக்கு பல மடங்கு உயர்வை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் நிறைய உழைப்பை கொடுக்கணுங்க. உழைப்பு வந்து எக்ஸ்ட்ரா டைமு, எக்ஸ்ட்ரா நாள் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜர்க்கானாலும் அதெல்லாம் வந்து உழைப்புனால நீங்கள் வந்து ஊதியம் கிடைக்குமானா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட்டு உண்டு. கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களோட 2ஆம் இடத்துலாம் வந்து குரு பார்ப்பார் பயிற்சிக்கு அப்புறம் கடகத்திலேருந்து. அப்பையும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு என்னென்னா பல தடுமாற்றத்தை கொடுக்கும்போது ஒரு படிப்பினையை யார் கொடுத்துருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவான் மாதிரி ஒரு குருமார் வந்து வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பட்டறிவை கொடுக்கக்கூடிய விஷயம் யாருக்கிட்ட இருக்குன்னா சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. குருவுடைய இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கறனால 2ஆம் இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. புதிய வரவு, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது வந்து லவ் மேரேஜ் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னா புதனுடைய இடம் தான். லவ் வந்து கன்னிக்கு எப்பயுமே இருக்கும். பெண்களால் ஆதாயம் உண்டுங்க. பெண்கள்னால யோகமும் உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்த்த காரியங்கள் இதிலெல்லாம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும். பயணங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு கன்னிக்கு இருக்கும். இவ்வளவுகள் இருந்தாலும் உங்களுக்கு மனக்கவலை நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு அமையக்கூடிய பேர் அல்லது திருமணம் மட்டும் சனி பகவான் நேராக பார்த்துட்ருக்க மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு சரியாக அந்த ஈக்குவலாக தரமாக பார்ப்பாங்களே. நான் எம்பிஏ அங்கேயே எம்பிஏ படிச்சிருக்கணும், அல்லது நான் டாக்டரு அங்கேயே டாக்டர் தொழில் தான் செய்யணும், இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு ஒரு கட்டுப்பாடு போட்டுலாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது கஷ்டங்க. அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து படிப்பிலேயோ அழகிலேயோ அந்தஸ்துலேயோ விட்டு கொடுத்து நீங்கள் பேர் எடுக்கும்போது சிறப்பான ஒரு விஷயத்தை ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப்பை அமைச்சிக்கலாம். ஏன்னா 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, 2.5 வருஷம் அங்கே இருப்பார். அப்போ நம்ம நாளை கடத்திக்கிட்டே போகிறது, ஒரு எதிர்பார்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு டிமாண்டு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது என்ன ஆகுங்க, பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ திருமணத்தில் ஒரு தடை தாமதம் இருந்தாலும் கிடைச்சதை வச்சு வாழ்கிறது தான் நல்ல வாழ்க்கை அப்படிம்பாங்க. அதெல்லாம் கன்னிக்கு வந்து கொஞ்சம் புத்திமதி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்களே நிறைய பேர்த்துக்கு புத்திமதி சொல்லுவீங்க, நிறைய பேர்த்துக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. ஆராய்ச்சி மனப்பக்குவம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குது. அப்போ உலகியல் நடத்தையில் வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லை அப்படிங்கிற உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து உங்களுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கனால உங்களுடைய கணவனுக்கோ அல்ல மனைவிக்கோ கால்வலி, கைவலி, இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸ்கின் அலர்ஜி கூட வரக்கூடிய அமைப்புகள்லாம் காட்டுது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கணும். எதாக இருந்தாலும் சிரித்து பேசிட்டு சர்த்தாங்க அடுத்ததற்கு நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிறது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா அமோகமான விளைச்சல் இருக்கும். ஏன்னா நீர்வளம் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டில் இது மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயமெல்லாம் கன்னிராசிக்காரங்களுக்கு நிறையா கிடைக்கும். அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருந்து நடக்கக்கூடிய சனி பகவானால் திருநள்ளாறு அல்லது குச்சனூர் இந்த மாதிரி சனிக்கினே அந்த கோயில் வந்து விசேஷம். ஒரு 9 ஸ்தலத்தில் வந்து ஒரு ஸ்தலம் போயிட்டு வர்றது விசேஷம்னா இதை வந்து சனிக்கிழமை போயிட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டு அவங்களுக்கு வெளியே வரும்பொழுது ஏதாவது ஏழை எளியவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி உங்கள் கையால் கொடுங்க. நல்ல ஒரு மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் கூட வயிறு ரொம்ப அவங்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நீங்கும். கணவன் மனைவியோட ஒற்றுமை நல்லா இருக்கும்.
அதே போல் திருத்துறை பூண்டிம்பாங்க. அந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு எடுக்கும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் மட்டும்தான். அப்போ நமக்கு வர அந்த கிரகங்கள் இருக்குது, நம்மளுடைய லக்னம் இருக்குது, லக்னோட அதிபதி எப்படி இருக்குது, ஏன்னா நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு, இத்தனையும் பார்த்து தான் நம்ம நிறைய ஸ்ட்ராங்காக பலன் கொடுக்கணும். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு 70% மேலே இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற சனி பகவான் குரு பகவானுடைய நிலைப்பாடையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ராசிக்கு போவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.